நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் இருக்கோம். யாழ்ப்பாணத்தில் ஜெயம் ரியல் எஸ்டேட் வந்து இன்றைக்கி கிராண்ட் ஓப்பனிங் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். இவங்க கடந்த 7-8 வருஷமாகவே வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சுருக்காங்க. அண்ட் இன்றைக்கி முதல் தடவையாக இவங்களுடைய ஆஃபீஸ் அஃபிஷியலாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். 2019ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்தது. தற்காலிகமாக 960 நல்லூரில் இயங்கினது. இப்போ நிரந்தர முகவரியாக இதை கொண்டு வருது. இது எங்களோட கம்பெனி லோயர், அதை விட எங்களை செக்ரட்டரி, கம்பெனி செக்ரட்டரி. அவர் எங்களை நில அளவையாளர், அரசாங்க வேலை. அவர் எங்களுக்கு அளக்கிடையில. ஆனால் சட்டத்திட்டங்கள் முழுக்கவும் அவர் மூலம் தான் நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம். இந்த ஒரு ஆண்டில் ஒரு அளவுகள் இதுகள் மாறும். அப்போ அவர் மூலம் தான் நாங்கள் அறிஞ்சு கொள்வது. அதெல்லாம் விவேகமானது. மற்றது நீங்கள் யூடியூபர்ஸ், அதே நேரத்தில் நீங்கள் வந்து எனக்கு காசுக்காக இது வரைக்கும் எந்த விளம்பரம் எடுக்கல. நீங்கள் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி எடுத்து நீங்கள் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு விட்டு நீங்கள், அதால் உங்களையும் நான் கௌரவிக்கிறேன், நன்றி சொல்கிறேன். அடுத்தது இது எந்த தம்பி, அம்மாண்ட தங்கச்சி மகன். தம்பியா இருந்திருந்தா ஒரு உறவு தான். ஆனா இது ஆலோசனை, நண்பன், எல்லாமே அவ்வளவுதான். அடிக்கடி தம்பி தான் மற்ற உறுதி எழுதி கொடுத்தாங்கலாம். இப்ப எங்களை கடைசியான உறுதி எடுத்தது. இப்ப நாங்க 2019 ஸ்டார்ட் பண்ணி 2026ஆம் ஆண்டு நேற்றாம் தேதி வரை கடைசியாக எழுதுனதை வைக்கிட்டான். அதால அவையும் கூப்பிட்டு கௌரவிச்சது. இதுக்கு பிறகு ஃபியூச்சர் பிளான்கள் நினைச்சுன்னா இப்போ கடந்த 8 வருஷம் 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷத்துல காலடி வச்சிருக்கிறோம். வேண்டித்தான் வித்துண்டு வந்து நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட வேண்டு நேவியை வந்து நாங்கள் வித்து கொடுக்குற மாதிரி வந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் வந்து வேண்டி வித்த நாங்கள் இனி எங்கள்கிட்ட வாங்கியிருக்கணும். இல்லை வித்து தரணும்னு சொன்னா 1% கமிஷன். என்னுடைய வேலை ஆயுதங்கள், வேலை காக்கலவை எல்லாம் நிற்கணும். நீங்க பாருங்க, துப்புரவாகிறதுக்கும் ஆவணங்கள் பரிசோதிக்கிறதுக்காக என்ன 1% காணிக்காரர் மட்டும் தரணும். ஆனா வேண்டுறவ அன்றில இருந்து இன்று வரைக்கும் என்றைக்கும் எனக்கு கமிஷன் தர தேவையில்லை. காணி உரிமையாளர் மட்டும் 1% தந்தா காணும். அது எப்படி கட்டுமென்று சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா இந்த 7 வருஷ காலம் நான் சம்பாதிச்சது காணும். இனி சராசரி எங்களுக்கு ஒரு கூலி வந்தாலே காணும். என்னட்டு 7 வருஷம் வாங்கினவைக்கு நான் வித்து தானே கொடுக்க போறேன். அப்ப அவைகிட்ட திருப்பி நான் கொள்வனவு செய்து விற்கிறான். அப்ப வித்து கொடுக்க எல்லாருக்கும் நான் செய்வேன். அதான் 1%. என்னென்ன சர்வீஸ் செய்ய போறீங்க? பில்டிங் ஏற்கனவே வீடுகள் கட்டி கொடுத்துட்டு வரோம். அது இந்த வீடு நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனாக பார்க்கலாம். கிளாஸில் பதிச்சிருக்கிறேன், மாவுள் வச்சிருக்கிறேன், ரேமர் அடித்து கேல் பதிச்சிருக்கிறேன், கேல் ஒட்டி வச்சிருக்கிறேன். அப்போ இன்னொரு வித்த வீட்டை நான் காட்டிடாது ஒரு படமாவும் இது இருக்கும். காரணம் 6 மணிலேருந்து பின்னேரம் 6 மணி மட்டும் வந்து பாருங்கள். இதில் என்னென்ன மாற்றம் செய்யணும், என்னென்ன அளவு பிரமாணம் கூடணும், மவுக்குனி கதவு இருக்குது, தேக்கு இருக்குது, முதிரை இருக்குது, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு வச்சுக்கிறேன். ஷாம்பிளுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ளாக். நீங்கள் வந்து பார்த்துட்டு என்னென்ன மாடல் உங்களோட வீட்டுக்கு செய்து தரணுமோ செய்து தரலாம். ஆரம்பத்திலே இருந்து நாங்கள் வெளிப்படையாக வாழ்ந்துட்டாலும் இந்த இடத்துக்கு வந்தது எங்களால் மட்டும் இல்லை. இது உங்களால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களை நாங்கள் நடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. விளங்கிட்டேன். நடிப்பு வாழ்க்கையில் தானே வர. இப்போ புலம்பெயர் வந்து இருக்கிறார்கள். உங்களை காணி வாங்கினா அதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க போறீங்க? வந்து தங்குறது சம்பந்தமா சொல்லியிருந்தீங்க. என்னோட காணி வேண்டுனவே வந்தா கொழும்பு இங்க இருந்து நம்பின நம்பர் இருக்கு, மச்சான நம்பர் இருக்கு. அப்ப இவங்களுக்கு அடிக்கல வாகன வசதியா, தங்குமிட வசதியா, அது எங்களோட டீல் பண்ணி கொண்டு இருக்கிற வரைக்கும் நாங்கள் செய்வோம். எதிர்காலத்துல எங்களோட பயணிச்ச வேண்ட இப்ப எங்களோட பயணிச்ச வேண்ட காணி துப்புரவு செய்யணும்னா எங்களோட ஏசிபி எங்களை ஆக்களை போட்டு நாங்கள் துப்புரவாக்கி கொடுப்போம். ஏன்னா எங்களோட பயணிச்ச அவியாதானே இப்ப நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த நாங்கள். அப்ப அவியண்ட காணியை நாங்கள் சுத்தப்படுத்தி கொடுக்காம, பாதுகாப்பு கொடுக்காம இன்னும் செய்யணும். அதான் நன்றி. நிறுவனத்தினுடைய சட்டத்திறனியாகவும் கம்பெனி செக்ரட்டரியாக நான் இந்த இடத்துல உங்களோட இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். தனிப்பட்ட ரீதியாக நான் பயன்படுறேன். அவர்களுடைய ஒரு சட்டத்திறனியான்னு சொன்னால் சில நேரங்களில் நான் சட்டத்திறனியாக சில விஷயங்களை சொல்லிக்கல அது ஒரு தொழில் வாழ்மைக்கு முறை இல்லாததாக இருக்கு. நான் இவர்கள் என்னுடைய ஒரு அவர்களுக்காக நான் ஒரு சேவை வழங்குனராக இருக்கிற அடிப்படையில் நான் இருந்தேன். சாதாரணமாக எங்களோட இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆவணங்களை பரிசோதிக்கிறது அல்லது ஆவணங்கள் தொடர்பான விடயங்களை மிகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் தான் நாங்கள் எல்லா விடயங்களையும் பார்த்து செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எங்களோட சேவைகளை நாங்கள் மிக துரிதமான விடயத்தில் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேவையை பெறுகிறவர்களுக்கு மிகவும் ஒரு நியாயமான ரீதியாகவும் தான் அந்த சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட ரீதியான ஆலோசனைகளையும் நான் சரியான முறையில் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகையால் தொடர்ந்தும் அந்த நிறுவனத்தோடு பயணிக்கிறதுக்கு
அந்த வாடிக்கையாளர்கள் அல்லது அவர்கள்ட்ட சேவையை பெறுகிற ஆட்களுக்கு ஒரு நம்பகரமானதான ஒரு நிறுவனமாகத்தான் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாகவும் அது அவ்வாறு தான் இருந்து வரும் என்றதையும் நான் அவர்களுடைய ஒரு சட்டத்தரணியாக இந்த இடத்துல நான் கூறுகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். எங்களை அனைவரையும் வந்து இன்னைக்கு இன்வைட் பண்ணதுக்கு பிக் தேங்க்ஸ் டு யூ. ஓகே, அப்படி வாங்க. இவரெல்லாம் இந்த எங்களை கம்பெனியின் வேலைகள் அவ்வளோத்தையும் செய்தால் கொண்டு ஐயா செய்து போடுங்க. வேலைகள் எல்லாத்தையும் செய்து ஆக்களை வச்சு திறம்பட இந்த அளவு தூரம் காணி சுத்தமாக இருக்குது. பெரிய ஆக்களை 10 பேரை வச்சு செய்கிறோன்னா எவ்வளோ கஷ்டம். 40 பேர் 50 பேர் ரெண்டு வச்சு செய்கிறது. மற்ற இவர் கோப்புவேல் 2004ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு நேஷனல் அடித்த ஒரு கராட்டி மாஸ்டர் சர்டிஃபிகேட் இருக்குது. 2014ஆம் ஆண்டு எல்லாருக்கும் தெரியும் ராஜா அண்ணன். இவர் தான் இப்போ நான் தம்பி. அதுக்கு பிறகு இந்த விளையாக்களை வச்சு எங்கேயும் உயர்த்தி வாரது எல்லாமே இவர் தான். தேங்க்யூ வாழ்த்துக்கள் அண்ணா. ராதிகா அக்கா தான் வந்து ஜெயம் ரியல் எஸ்டேட்டோட வந்து கடைசியாக லேண்ட் வாங்கினவங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்களோட எப்படி இருந்தது? அவங்க முதல் நான் தம்பியை தான் சந்திச்சது, சதீஷ். ஓகே. அப்போ வந்து அக்கா நாங்கள் இந்த லேண்ட் வாங்கி இருக்கிறோம், அப்போ எங்களுக்கு ஒரு இதுலேயும் எங்களுக்கு ஒரு பங்கையும் தந்து உங்களுக்கு உரிய இடத்தை நாங்கள் தருவோம் என்று சொல்லி எனக்கு நம்பிக்கையை தந்து, அப்படி இன்று வரைக்கும் அக்காண்டா என்னென்னு சொல்கிறேன், எனக்கு கூடத்தான் பிறக்கல அப்படி ஒரு சொல்லி எனக்கு அந்த லேண்ட் என்னுடைய சித்தப்பா அவருக்கு சொல்லி விற்றது என்னடா எங்களுக்கு தரக்கூடாதுன்னு. ஆனால் அவர் என்னட்டையே கொண்டு வந்து ஒப்படைச்சவர். அதுக்கு நான் அவைக்கு நன்றி சொல்ல வேணும். என்னட்டையே கொண்டு வந்து ஒப்படைச்சவை. ஸோ இவங்களோட சர்வீஸ் எல்லாம் என்ன மாதிரி? குட், எக்ஸலண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது பக்காவா ஒற்று பிள்ளைமில்ல அவங்களுக்கு அச்சறுக்கப்படுத்தி கேட் போட்டு இல்லை நீட்டாக என்னட்ட கையளித்தது. இன்றைக்கு நான் இதில் வந்தது இன்னும் நிறைய வேலையை விட்டு நான் வந்த நாள் கட்டாயம் வர வேணுமெண்டு தம்பிக்காக. நான் இன்றைய தான் அண்ணாவை கண்டது, இன்றைய தான் கண்டிருக்கிறேன். இவ்வளோ நாளும் காணையில். நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கு கொண்டு கூடிய மாதிரி அன்றைக்கு இப்போ 3 வருஷத்துக்கு முற்பட்ட காலத்தில் வந்து ஜாழ்ப்பாணத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்ததுன்னா மோசடிகள் நடந்தது. அதனால் பல பேர் உள்ளே போனது வழக்கு சம்பந்தமாக. அதில் வந்து சரியான கிளியர் யாருக்குமே இல்லாத பிரச்சனையால் வந்து ஐபிசி வந்து எங்களை நேர்காணல் பார்த்தது. அதாவது வந்து காணியில் வந்து என்ன பிரச்சனை, என்ன செய்யணும், ஒரு ஆள் வேண்டணும்னா என்ன பார்க்கணும், எதை நுணுக்கமாக பார்க்கணும்னு சொல்லி எங்கள் அண்ணாவை வந்து முதலாக நேர்காணல் எடுத்தது ஐபிசியில் வந்து. அதில் வந்து பிரித்தானியா நேரப்படி எல்லா டைமும் போட்டு, அதாவது வந்து எங்களுக்கு இப்போ தொடர்பு இல்லாமல் போயிட்டுது. அதில் இந்த இதுக்கு கூப்பிடலாது அந்த கிளியர் வந்து ஒரு ஆக்கள் வந்து என்ன டீட் பண்ணணும்னா என்னத்தை பார்க்கணுமன்றது வந்து விளக்கம் வந்து கொடுத்தாரு. நாங்கள் அந்த அவையை வந்து கூப்பிடலாதுன்றதுக்காக அந்த பிரேம ஞாபகமாக பிரேம் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே அண்ணா, இப்போ இந்த ஜெயம் ரியல் எஸ்டேட் வந்து எந்த லொகேஷன்ல எக்ஸாக்ட்டா? இது சரி எந்த ரோட் வாக்க எங்கட ராசபாத ரோட்டுன்னு சொல்றது. இது நேரம் அப்படியே மனதில் சரியா 3 கிலோமீட்டர் நேரம் போனீங்கன்னா நல்லூர், அதாவது எங்கட வடக்கு கோபுரம் அதில் வந்து சந்திக்கும். டெம்பிள் ரோட்டுக்கு போய் இறங்கி இந்த ரோட் வந்து சரியா நல்லூர்லேருந்து நீங்கள் ராசபாத ரோட்டில் வந்துட்டீங்கன்னு சொன்னால் 3 கிலோமீட்டரில் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் இதை என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு காணி விற்கணுமோ வேண்டணுமோன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு அனுப்ப ஒரு இடத்துல இருந்து ஹோல்ட் பண்ணால் வாகனம் நாங்கள் அனுப்புவோம். பாரத்துக்கான வாகனம், அதுக்கு என்ன வாகனம் பேன் பண்ண பேன், கார் வேணும்டா கார், ஆட்டோ என்ன எதிர்பார்க்கணும் அந்த வாகனம் பெறும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு மெயின் இடத்துல இருக்குது. அதாவது இந்தியாவில் வந்து எங்களுக்கு பருத்துற ரோட்டு, இது பலாலி ரோட்டு, சுண்ணாவு ரோட் எல்லாத்தையும் மெயினான ஒரு ஜங்ஷனில் இந்த இதை நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இப்போ என்னென்ன உலகாலம் நிரந்தரமான இடம் வேணும் இது வந்து அதாவது வேலை செய்கிற வாகனத்தில் இருந்து எல்லா இதுவுமே இங்கே எங்களுக்கு பார்க்கிங்களே இருக்குது. நீங்கள் சகல இதுவுமே பார்க்கக்கூடியமாக இருக்குது. இதில் போட் வச்சுருக்கிறோம். கீழே வந்து எங்களோட வெப்சைட்டுகள் இருக்குது. அதாவது வந்து நாங்கள் இப்போ உங்களை தவிர்த்து இப்போ உங்களோட வெப்சைட்டை தவிர்த்து நாங்கள் போடுறோன்னு சொன்னால் இந்த வெப்சைட்லாம் போடுவோம். ஜிஎம் ரியல் எஸ்டேட் இருக்குது, ஜிஎம் லேண்ட் சேல் இருக்குது, டிக்டாக்கில் வந்து ஜிஎம் ரியல் எஸ்டேட் இருக்குது, மற்ற லங்கா லைன் ஃபேஸ்புக்கும் இருக்குது. இது வந்து எங்களோட அதாவது எங்களோட காணி மட்டும் விளம்பரப்படுத்துகிற விளம்பரத்தலமாக இருக்குது. மற்றது வந்து ஜெஃப்னா லேண்டும் பேஜும் டிக்டாக்கும் இருக்குது. மற்றது வந்து ஒவ்வொரு காணியும் வந்து நாங்கள் விட்டோம். இது வந்து தவறன்னையாக்களுக்கு தெரியும் இந்த காணி எங்கெங்கே எடுத்ததுன்னு சொல்லி தெரியும். இதில் வியூஸே இப்போ இவ்வளோ தூரம் ஓடி இருக்குது. இப்போயுமே எனக்கு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்குமா இதில் காணி வேணுமெண்டு. ஆனால் இதில் எங்களுக்கு கூடிய ஒரு 2 பிறப்பு வச்சிருக்கிற அளவுக்கு முழு காணியும் வேண்டிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு காணியும் வந்து அதாவது வந்து ஒரு 3ஆக பிரித்து ஒரு பங்கு காட்சிப்படுத்திக்கணும். என்ன சொன்னால் அவ்வளோதான் எனக்கு காட்சிப்படுத்த இல்லாமல் போயிட்டுது. அப்போ நான் என்ன சொன்னேன், நாங்கள் சக்ஸஸாக முடித்த ஒவ்வொரு இதையும் வந்து நாங்கள் காட்சி. இது வந்து கைதறி பாலத்துக்கு பக்கத்தில் மெயின் ரோட்டோட காபட் ரோட்டோட பிரித்து நாங்கள்
இது கோவிகளாக்காண்டி ஐபிசி என்று போட்டதுக்கே காரணம் முதலாக நேர்காணல் எடுத்தது எங்கள் ஐபிசி அவையை மென்ஷன் பண்ணணுன்றதுக்காக ஐபிசி என்று போட்டி காட்சிப்படுத்தி அப்படி ஒவ்வொரு இடமும் இருக்குது. நிலாவேர் இருக்குது. இது கைதடி 2ன்னு சொல்கிறது. கைதடி நல்லதான் கிணத்தடி எல்லாருக்குமே தெரியும். நல்லதான் கிணத்தடி எல்லாம் கேட்டால் தெரியும். இந்த காணியெல்லாம் நாங்கள் போட்டு 3 நாளில் விற்றுனாங்க. உடனே செயலாகக்கூடிய ஒவ்வொரு காணியும் காட்சிப்படுத்தி இருக்குது. மற்ற இதில் இருந்து மண்கும்பான், நாவக்குழி சந்தி, இது சாவகச்சேரி, இது அல்லப்பட்டி அலுமினியம் ஃபேக்ட்ரி என்றா தெரியும். இது புண்ணால கட்டுவான். புண்ணாக்கட்டா நிலாவர ரோட்டில் விட்டு போட்டோம் நாங்கள். ஃபுல்லாகவே எங்கள்ட இதெல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கோம். மற்ற இது வந்து மாணிப்பா போட்டோம். மருதடி பிள்ளையார் கோயிலிருந்து போகிற இது காணி. மற்ற இதுலேயும் காட்சிப்படுத்துக்கேன். இது ராசபாத ரோட்டு. இதில் இருந்து சரியாக 1 கிலோமீட்டரில் போட்டோம் நாங்கள். இது போட்டு சரியாக 2 வருஷம் ஆச்சு நாங்கள். அதே மாதிரி தெல்லிப்பளை பீமங்காமத்துக்கு போட்ட காணி தெல்லிப்பளையில் போட்டது. அதாவது ராசபாத இதுக்கு முன்னுக்கு எதிரியே இன்னொரு காணியும் போட்டேன் நான். இது வந்து எங்களோட ஒர்க் ஷாப் பண்ணேன். அதாவது எங்களோட வாகனங்கள் மிச்ச வாகனங்கள் இன்னும் வரையில் அதாவது வந்து எல்லாமே என்ன சொல்ல எங்களோட பயணிச்சு எல்லாமே எங்களோட வாகனங்கள் முழுக்கிழமை வந்து இந்த ஏரியா வேலை செய்கிற ஆயுதங்கள். ஓ இங்கே இருந்தால் எல்லாமே எடுத்து இதெல்லாம் செய்யக்கூடியமா ஒர்க் ஷாப். இது எல்லா மிஷினரியிலேருந்து எல்லாமே இன்னும் மிஷினரியில் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் வந்து கொண்டிருக்குது மிச்ச வாகனங்களும். அவங்கள்ட்ட காணி இப்போ விற்க போய் சொன்னால் நீங்களே துப்புரவு செய்து இப்போ நாங்களே துப்புரவு செய்து அதாவது வந்தோன்னா விற்க போகிறோன்னு சொன்னால் ஆவணம் சரிபார்க்கப்படும் முதலாவது. இப்போ நீங்கள் ஒரு ஆள் காணி தாரணம்னு சொன்னால் அவன் இந்த ஆவணத்தை இங்கிட்ட சட்டத்தரனோட சரியாண்டுப்பான். சரியண்டா மட்டும் எடுத்து விற்போம். தவறான எந்தவித ஆவணங்களும் கையாள மாட்டோம். அதாவது எங்களோட லோயர் வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருக்குன்றாலும் அந்த ஆவணங்கள் நாங்கள் விற்க மாட்டோம். 100க்கு சரின்னு சொன்னால் அந்த விற்கிறதுக்கு 1% அண்ணா சொன்ன மாதிரி 1%, அதாவது விற்கிற ஆள்கிட்ட மட்டும், கொள்வனவாதல்கிட்ட இல்லை. அண்ட் நான் முதல்ல ஒரு வீடியோவில் சொன்னான் என்ன எல்லாருமே கேட்டபடி. இப்போயுமே எனக்கு 3-4 பேர் நான் நிறைய பேர் சொல்லல ஃபோன் பண்ணி எல்லாருமே ஒரு வார்த்தைங்களை சொல்லல என்ன இடத்துல என்ன நாங்கள் பேப்பரில் நியூஸ் பண்ணியிருக்கோம். என்ன விழாலமாக இன்னொரு இடத்துல இருந்தது 960 பரத்திர வீதி அதெல்லாம் இருந்தது. அப்போ இந்த இடத்துக்காக நிறைய பேர் அடிச்சுட்டே இருக்கணும். அங்கால அடுத்த வீட்டை பாருங்கோ. இதில் வந்து இந்த நம்பர் எல்லாருக்குமே தெரியும். 2ஆவதாக வராது. அதை மச்சான நம்பர் அடுத்தது மேலே போட்டிருக்குது. எல்லாருக்குமே கேட்குறது அண்ணாரு சில கேட்பின அண்ணாரு மச்சான நிறைய குழப்பம். அதான் எல்லாருமே இந்த காட்டி இருக்குது. அதை நாங்கள் 2 பேரும் தான் கால் பண்ணால் கதைப்போம் கட்டாயம். எரி போகிற நேரத்தில் 24 hours இப்போது அது அப்படித்தான் போய்கொண்டு இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இவங்களுடைய மாடர்ன் ஹவுஸையும் வந்து விசிட் பண்ணலாம். அதோட உங்களுக்கு தேவையான மாதிரி வீடுகளையும் கட்டலாம், காணிகளை வாங்கலாம். ஸோ நேரடியாக வந்து நீங்கள் இப்போ இவங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.